ஸோ இன்னமும் வந்து விஜய் அவர்கள் தாமதமா வராங்கன்ற ஒரு சர்ச்சையுமே இருக்கு. ஸோ இந்த வெயில்லையுமே பிரச்சாரத்துக்கு வராங்கும் போது மக்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் தாமதமா வராரு அப்படின்னு. தாமதமா வராருன்னா இப்போ நைட்டு அவர் வந்து இப்போ சிலது இப்போ லேட்டாக சாப்பிடுவார் போல, சாப்பிடும்போது அப்புறம் லேட்டாக தான் எந்திரிக்க வேண்டியது. இப்போ சிபிஐனா கேஸ் போட்டுருவான், பயம் இருக்குது, அங்கேயே போய் தங்கிடுவார். இப்போ இவங்க என்ன கேஸாக போட போகிறாங்க? இப்போ ரசிகர்கள் காலையில் கிளம்பி திருச்சியிலேருந்து இல்லைன்னா முதல் நாளே திருச்சியில் போய் தங்கணும் நைட்டு. அதனால் இப்போ இங்கேருந்து போகிறாங்கன்னா ரசிகர்கள் தானே இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி போகிறது தான். அதில் போய் பெண்கள் மயங்கி விடுறாங்கன்னா எதுக்கு போகிறாங்கன்ற கேள்வி புரியுதாங்க. இப்போ ஒருத்தர் சாக்கடையில் விழுந்துட்டார் சார், என்ன சார் அப்படின்னா எதுக்கு சாக்கடை பக்கம் போகிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை தப்பாக சொல்லும். அது விழுந்தது தான் தப்பாக சொல்கிறீங்க. சாக்கடை மேன்ஹோல் திறந்துருச்சுன்னா இவன் எதுக்கு பார்க்காம போகிறான்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி தான் வந்து இதை பார்க்கணும். ஸோ மனு தாக்கல் பண்ணதில் வந்து இவங்க கேஸ் விஷயத்தை வந்து பதிவு பண்ணணும் இல்லையா சார்? ஸோ வந்து திருச்சியில் 3 விஷயங்கள் பதிவு பண்ணியிருந்த இடத்துல பெரம்பூர் தொகுதியில் 1 மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இதனால வந்து பெரம்பூர் தொகுதியில் நிற்க முடியாதா, இல்லை இதுக்கப்புறம் அதை பதிவு பண்ணுவாங்களா, என்ன விஷயம் நடந்துட்டு இருக்கு? இல்லை அதாவது என்னன்னா, அதாவது ஒரு மனு தாக்கல் பண்ணுறது கட்சி முக்கியமாக இருக்கிறது வந்து கட்சியோட சிம்பல் வேணும்னா கட்சியோட லெட்டர் வேணும். அந்த தலைவர் பொறுப்பாளருடைய லெட்ரு கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெட்டலை சின்னத்தில் நிற்கிறீங்க அப்படின்னா நீங்களா போய் ரெட்டலை எழுதி கொடுத்துட முடியாது. உங்களுக்கு கட்சி அங்கீகரித்து ஒரு லெட்ரு கொடுக்கணும். நீங்கள் வந்து அதிமுகவோட அங்கீகரிக்கப்பட்ட வேட்பாளர்னா அந்த லெட்ரு. அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் உங்கள் சொத்து விவரம், உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், இந்த ஏஜ், இது டேட் ஆஃப் பர்த், அது ஃபேமிலி, மனைவிமார்கள், கணவன்மார்கள், இதெல்லாம் எழுதணும். எழுதுனா சில பேருக்கு 2 மனைவிகள் இருப்பாங்க. அந்த காலத்தில் 2 பேரை எழுதுவாங்க. அதில் எல்லாத்தையும் எழுதணும். உங்களுடைய எல்லா சரித்திரத்தையும் அதில் எழுதிட்டு உங்களோட சொத்து விவரங்களே எழுதணும். எனக்கு அசையும் சொத்து இவ்வளோ இருக்குது, அசையா சொத்து இவ்வளோ இருக்குது, இது இருக்குது, பணம் இவ்வளோ இருக்குது, வங்கியில் இவ்வளோ இருக்குது, இது எல்லாத்தையும் எழுதணும். அதே மாதிரி எனக்கு வந்து கிரிமினல் கேஸ் என் மேலே கொலை வழக்கு, கொள்ளை வழக்கு, பாலியல் வழக்கு அப்படின்னு எழுதி எல்லாம் இதெல்லாம் என் மேலே இருக்குது, நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத எழுதணும். அது போக இந்த டைம் என்ன ஆயிடுச்சுன்னா எலெக்ஷன் கமிஷனில் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டாங்க. எப்படின்னா தேர்தலில் வாக்குப்பதிவு நடக்கும் வரை, ஏன்னா 3 டைமோ 5 டைமோ நான் வந்து ஒரு கிரிமினல் வழக்கு, அதாவது கிரிமினல்னா கிரிமினல் சொல்ல வேண்டியதில்லை, என் மேலே இத்தனை கிரிமினல் கேஸ் இருக்குது, கற்பழிப்பு வழக்கு இருக்குது, கொள்ளை வழக்கு இருக்குது, கொலை வழக்கு இருக்குது அப்படின்றத மக்களுக்கு விளம்பரப்படுத்தணும் 3 டைம் புரியுதா அவங்க அப்படின்னு இப்போ புதுசாக ஒரு சட்டம் போட்டுருக்கேன் இந்த எலெக்ஷன். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ உங்கள் மேலே சில பேர் மேலே கொலை முயற்சி வழக்கு, கொலை வழக்கு அக்யூஸ்டாக இருப்பாங்க, வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கும். இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஃபினான்ஷியல் ஃப்ராடு பண்ணியிருப்பாங்க, அந்த வழக்கு இருக்கும். இதெல்லாம் அதில் எழுதணும். எழுதி கொடுக்கறது வந்து முக்கியம். அப்படி நீங்கள் மறைச்சிங்க அப்படின்னா புரியுதா உங்களுக்கு, எதுக்காக இதெல்லாம் வெளியில் வருது அப்படின்னா சேஷன் இருந்த எலெக்ஷன் கமிஷனராக இருக்கும்போது தான் இதெல்லாம் கொண்டு வந்தார். சில பல விஷயங்கள் அதில் கொண்டு வந்தார். அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கிரிமினல் கொலை வழக்கு இப்போ இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்குது. இப்போ விஜயில் கூட இப்போ கஞ்சா வியாபாரியை சேர்த்துருக்காங்கன்னா அவன் எழுதணும். ஓகே, நான் கஞ்சா விற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இவ்வளோ நாள் இருந்திருக்கேன், என் மேலே இந்த கஞ்சா கடத்தல் வழக்கு இருக்குது அப்படின்னு எழுதணும். புரியுதா? அதே மாதிரி விஜய் வந்து எழுதணும். இப்போ மனைவி கடன் கொடுத்திருந்தாலும் இப்போ டைவர்ஸ் வழக்கு இருக்குது, அவள் என் மீது கொலை முயற்சி வழக்கு இருக்குது, 40 பேர் சேர்த்தாரு, இப்படி எழுதி கொடுக்கணும். இதில் ஒரு வழக்கை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அது மிஸ் பண்ணிட்டாங்கன்னு எப்படி தெரியும் அப்படின்னா, திருச்சியில் தாக்கல் பண்ணும்போது ஒரு வழக்கு சேருது, அப்போ அங்கே மிஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ அங்கே உள்ள எலெக்ஷன் ஆஃபீஸர் இதை கருத்தில் எடுத்தாருன்னா அப்போ இது ஏன் இங்கே போடலை அப்படிங்கும்போது மனுவை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, போட்டியிடக்கூடிய தகுதி இழந்துருவார் விஜய். இப்போ வரைக்கும் அப்படிதான் நிலைமை. ஆனால் என்ன பண்ணலான்னா இனிவே போய் புதிதாக ஒரு மனுவை தாக்கல் பண்ணலாம். சட்ட ரீதியில் வேறு சில விஷயங்கள்லாம் இருக்கலாம். இல்லைன்னா இந்த இதை சேர்த்து வழக்கறிஞரை வச்சு எனக்கு இந்த வழக்கு இருக்குது, அதை நான் சேர்க்க மறந்து விட்டேன்னு சொல்லி கூட கொடுத்து எலெக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட இதை ஒரு அட்டாச் ஃபைலாக கொடுத்து கூட சேர்க்கலாம். அதை எலெக்ஷன் ஆஃபீஸருடைய இதை பொறுத்து இருக்கு. ஸோ இப்போதைக்கு வரைக்கும் பார்த்தாலும் அங்கே ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரம்பூர் தொகுதியில் அப்போ நிற்பாங்க அப்படின்றது உறுதி. அவர் நிற்கிறாரு. ஓகே, அவர் நிற்கிறாரா, அது நிற்கிறாரா இல்லையான்றது எலெக்ஷன் கமிஷன் தானே சொல்ல முடியும். அந்த மாதிரி இருக்குது. அது அதில் ஒரு சிக்கல் இருக்குது. இந்த சிக்கல் எப்போ வரும் அப்படின்னா, இந்த இதில் காமிச்சிருக்காரு திருச்சியில் ஒரு வழக்கை சேர்த்துருக்காரா, இப்போ இது ஏன் சேர்க்கலன்னு சொல்லி இதை ரிஜெக்ட் பண்ணிட்டு இதை கொடுத்துருவாங்க. அதனால் எக்ஸ்ட்ரா போய் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 2 நாள் லீவ் இருக்குது, முடிஞ்சு போய் சேர்ப்பார். அன்னைக்கு டேட்டில் இப்போ லீவு முடிகிற அன்னைக்கு பாண்டிச்சேரி பிரச்சாரத்தில் இருப்பார், அன்னைக்கு போய் சேர்க்க முடியாது.
ஸோ இப்படி பல சிக்கல்கள் இருக்குது. தொடர்ந்து தவறுகள் மேலே தவறுகள். ஏன்னா கூட இருக்கிறவரெல்லாம் அவ்வளோ பெரிய அறிவாளிகளை வச்சுருக்காரு. இப்போ லீகல் டீம் இருக்குன்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும் இவர் மேலே எத்தனை எஃப்ஐஆர் இருக்குது, புரியுதா, இவர் மேலே என்னென்ன இருக்குது, ஏன்னா இது எல்லாமே அந்த லீகல் டீமுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது தெரியல அப்படிங்கும்போது சிக்கலாகும். ஓகே. ஸோ இவ்வளோ சிக்கல்கள் இருக்கும்போது 2 தொகுதியிலையும் ஒரு டைமில் போட்டிடுறாங்க, பிரச்சாரம் இல்லை 2 தொகுதியில் போட்டிடுறதே பயத்துக்கு காரணம் தான். இங்கே தோத்துட்டோம்னா இங்கே நான் ஜெயிக்கலாம். அப்படி இருக்கிறவன் தோல்வி பயம் இருக்கிறவன் அவனுமே ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது வாழ்க்கையில். இப்போ ஜெயலலிதா ஒரு காலகட்டத்தில் செங்கோட்டையனே சொல்லியிருக்காரு, 4 இடத்துல போட்டி போட்டான். ஆமாம், 4 காலி. இதுதான் வந்து அப்போ ஏன்னா பயம். நம்ம மக்கள் வந்து நம்ம மேலே பயங்கர எதிர்ப்பில் இருக்காங்க, மக்கள் நம்ம மேலே எதிராக இருக்காங்க. அப்போ நம்ம இங்கே இல்லைன்னா அந்த ஊருக்காரன் ஓட்டு போட்டு ஜெயிச்சிடலாம், அப்போ தான் நம்ம ப்ரெஸ்டீஜை காப்பாற்ற முடியும்னு போனாலே நீங்கள் ஃபெயிலியர் தான். நீங்கள் தைரியமாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் இது பண்ண முடியும். ஸோ அப்படி பயந்துகிட்டு இருக்கும்போது 2 இடத்துலையும் இப்படி வச்சுருந்தீங்க. ஒன்றில் ரிஜெக்ட் பண்ணுறான், இன்னொன்றில் தோத்துட்டாப்புலன்னா அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. ஏற்கனவே நம்ம அதை தான் சொல்லிகிட்டு இருந்தோம், 90% விஜய் நிற்க மாட்டாப்புல. ஸோ இப்போ வந்து என்னென்னா த்ரிஷாவோட சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தான் இப்போ த்ரிஷா சொல்லி தான் 2 இடத்துல நிற்கிறாங்க. ஓகே. அப்படின்னா அங்கேருந்து வரக்கூடிய தகவல் வரும். எதுக்குன்னா இதிலே பார்த்துடலாம், ஒன்று அரசியலில் வருவியா இல்லை அழிஞ்சு போடுவியான்றது. ஒரே தேர்தலில் பார்த்துட்டுனா 5 வருஷம் கழிச்சு நின்று எவ்வளோ ஓட்டு வருதுன்னு பார்க்குறதுக்கு இந்த டைமே நின்று ஆகணும்னு சொல்லி இது பண்ணிருக்காங்க. ஓகே. ஒரு சீட்டு குலுக்கி போட்டாங்க. த்ரிஷா நாய் தான் இந்த சீட்டு எடுத்துருக்கு. இதை நீங்கள் பிரித்து சொல்லலாம். த்ரிஷா வளர்க்குற நாய் அதை விட்டுருக்காங்க. அதை போய் காலை வச்சிருக்கு. அதில் பார்த்தா 2 தொகுதியில் போட்டியிடவுன்றது 5 சீட்டு போட்டிருக்காங்க. 4 தொகுதியில் போட்டியிடவும், 2 தொகுதி, 3 தொகுதி, 1 தொகுதி போட்டி வேண்டாம், 4 சீட்டு போட்டிருக்கேன் நாய் முன்னாடி. அது இதில் போய் கை வச்சிருக்கு, காலை வச்சிருக்கு. அந்த சீட்டை எடுத்து பார்த்தா 2 தொகுதியில் போட்டியிடவுன்றது. ஸோ அப்படியே அனுப்பி விட்டுருக்காங்க. அதுதான் இதுதான் வந்தது. ஏன்னா நம்ம சொன்னது வாக்கு பலிக்காமல் போயிடுச்சு. ஏன்னா நம்ம பெருசாக த்ரிஷா தான் பெருசு, அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதனால் நமக்கு இப்போ உங்களுக்கே அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன சார் இல்லைம்மா, இப்போ உமாபதி பேட்டி 10 மணிக்கு திடீர்னு த்ரிஷா ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது, உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு இன்டர்வியூ கொடுக்குறோம், நீங்கள் எங்கே போவீங்க? சரி இவர் இங்கே தான் கிடப்பாரு, ஃபோனை போட்டால் ஒன்றும் இல்லை. ஆனால் த்ரிஷாவோட எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ வந்து நம்மளை கூப்பிட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது முதல்ல நீங்கள் ஈஸியாக ரோட்டுக்கு தான் ஓடுவீங்க. அது யாராக இருந்தாலும் அப்படித்தானே. ஏன்னா இப்போ இவர் இங்கே தான் இருப்பார், அப்புறம் பிடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது அப்புறம் விஜய்க்கு எப்படி இருக்கும்? இப்போ நான் சொன்னேன் 90% நிற்க மாட்டாருன்னு. ஆனால் த்ரிஷாவே வந்து த்ரிஷா வீட்டு நாயே வந்து முடிவு பண்ணுது அப்படிங்கும்போது நம்மலாம் எந்த மாற்றம் அப்படிங்கும்போது அதுக்கு தான் பவர் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால 2 இடத்துல முடியும். சூப்பர் சார். ஸோ நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணீங்க சார். ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார்.